நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நட்சத்திர பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், மேஷ ராசி பரணி நட்சத்திரம் இவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு தமிழ் நியூ இயர்? பொதுவா இந்த பரணி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட நட்சத்திரமா. மேஷ ராசி செவ்வாய் தான் ராசி அதிபன், செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆளுமை இருக்கும், நல்ல வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய விஷயத்த பக்காவா செய்வாங்க, பர்ஃபெக்டா செய்வாங்க. பொதுவா மேஷம் வந்து மத்தவங்க முன்னாடி பேசும்போது அவங்க கெத்தா தான் பேசுவாங்க. ஆமா, நான் வந்து ரொம்ப வளைஞ்சி நெலிஞ்சி அதெல்லாம் பேச மாட்டேன். ஆனா பரணி நட்சத்திரம் அப்படின்னும் போது அந்த ஆளுமையும் இருக்கும். எனக்கு வந்து பாருங்க கம்ஃபர்ட்டா இருக்கணும், நீட்டா இருக்கணும், டீசென்டா இருக்கணும். இந்த ரிஷபத்தினோட கேரக்டர்ஸ் கொஞ்சம் ஆமா நீட்டா இருக்கணும். அதாவது நட்சத்திராதிபன் சுக்கிரன் வந்துடுறா இல்லைங்களா? நீட்டா இருக்கணும், டீசென்டா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும், லவ்வபிளா இருக்கணும், ரொமான்டிக்கா இருக்கணும், ஆனா கெத்தா இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். கம்ஃபர்ட்டா வாழணும். அதாவது உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களும் எனக்கு கிடைக்கணும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட இருந்து புடுங்கணும், மத்தவங்களை ட்ராப் பண்ணணும், மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படிலாம் கிடையாது. என்னுடைய திறமையினால நான் அதெல்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவா சொல்லுவாங்க பரணியில பிறந்தா தரணி ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்களுக்கு எண்ணம் இருக்கும். அதை அவங்க கொஞ்சம் பிளான் பண்ணி சேனலைஸ் பண்ணி அவங்க விஷயத்த செய்யறாங்க அப்படின்னு பர்ஃபெக்டா நடக்குமா. பரணிக்கு வந்து இன்பில்ட்டாவே ஒரு லக்கினஸ் அப்படின்றது உண்டு. சுக்கிரனோட நட்சத்திரத்துல கூடவே வரும் சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சுக்கிரனோட நட்சத்திரம் அப்படின்னாலே சுக்கிரனோட ராசி, சுக்கிரனோட நட்சத்திரம்னா ஏதோ ஒரு விதத்துல லக்கு இருக்கும். உடனே வந்து அவங்க எல்லாருமே பங்களால வாழ்வாங்க அப்படி கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல எனக்கு காட்டுக்கு போனா கூட சாப்பாடு கிடைக்குதுப்பா, எங்கேயோ எங்க சாப்பாடே இல்லாத இடத்துக்கு போனா கூட அட்லீஸ்ட் கூழாவது கிடைக்குதுப்பா. நான் பல கோயிலுக்கு போறேன், எனக்கு வந்து எல்லாரும் கோயிலுக்கு தரிசனமே கிடைக்கல. ஆனா நான் போற அந்த கடைசி அந்த ஒரு சன்னதி மூட்டுறதுக்கு முன்னாடி கர்ப்பகிரகம் மூட்டுறதுக்கு முன்னாடி நான் கடவுளை பார்த்துட்டேன். இப்படி எல்லாம் நம்ம சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த லக்கு எனக்கு ஒண்ணு உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஒண்ணு சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி பரணிக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட பரணி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் 7 நாட்டு சனி. ஏன்னா மேஷத்துல தானே இருக்கு. அப்ப 7 நாட்டு சனியா இருந்தாலும் பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ரொம்ப யங் ஏஜ் பரணி அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு சோதனைகள் படிப்பினைகள் இருக்கு. அதே மாதிரி எல்டர்லி பரணி பர்சனாலிட்டிஸ் அப்படின்னா ஆரோக்கியத்துல கவனம் வேணும். இதெல்லாம் கூட 6ஆம் மாசம் வரைக்கும் தாமா. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை வந்து சனி மேல படியுதுமா. அப்ப சனி 7 நாட்டு சனியா இருந்தாலும் எந்த மேஷராசி அன்பர்களையும் கெடுக்க போறதுல 6ஆம் மாசத்துல இருந்து அடுத்த குரு பயிற்சி வரைக்கும். ஓகேங்களா? 2027 மே மாசம் வரைக்கும் பெருசா கெடுக்க போறது இல்ல. அப்ப இவங்க பாட்டுன்னு இவங்க வேலையை செய்யலாம். இவங்க எப்படின்னா தான் ஹாப்பியா இருக்கணும், என்னை சார்ந்தவர்களும் ஹாப்பியா இருக்கணும், சிரிக்கணும், எல்லாருக்கூடயும் கூலா இருக்கணும். அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் மேஷமாவே இருந்தாலும் திடீர்னு தான் அந்த மேஷத்தினோட குணம் வந்து மேலோங்குமே தவிர பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பரணியோட கேரக்டர்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகும்னு சொல்லலாம். அப்ப 7 நாட்டு சனி ஒருத்தர் பசிஃபை ஆகுறாரு, இது ஒரு பெரிய விஷயமா, பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ராகு பகவான் 11ஆம் பாவம் அப்படின் போது பரணி ராசி அன்பர்கள், பரணி நட்சத்திர அன்பர்கள் என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னாலும் சின்சியரா டெடிகேட்டடா அவங்க செய்வாங்க. இந்த காலகட்டத்துல இன்னும் கொஞ்சம் செய்யறாங்க. ஆமா, அப்படின்னா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டுல வர்த்தகம் செய்யறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டுல போய் லாபம் ஈட்டுறதுக்கான வாய்ப்பு, இப்படி நிறைய விஷயம் இருக்கும். 6ஆம் மாசம் வரைக்கும் இதெல்லாம் நடக்கும். 6ஆம் மாசத்துக்கு மேல 12ஆம் மாசம் வரைக்குமே இது எல்லாமே நடக்குமா. 6ஆம் மாசத்துக்கு மேல நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணிட்டு போகணும். வெளிநாட்டுல போய் வர்த்தகம் செய்யறோம் அப்படின்னா எந்த பர்சனாலிட்டி கிட்ட நீ வர்த்தகம் செய்யற முழுசும் வந்து ஆப்போசிட்ல இருக்குது யாருன்னு தெரிஞ்சுட்டு போகணும். காரணம் என்னன்னா 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேல இருக்கு. 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை ராகு மேல இல்லாததுனால நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்லவங்க அப்படின்னு ஒருத்தவங்களை நம்பி பிசினஸ் பண்ணி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ்னால ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கேத்து 5ஆம் பாவம், இவங்களுக்கும் இவங்க குழந்தைங்களுக்குமான இடைவெளியா இருக்கும். குழந்தைங்களை படிக்க அனுப்புறதுக்கு ஒரு பூர்வீக ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குன்னா வியாபாரம் பண்ணி படிக்க அனுப்புறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி குரு சுககுருவா வராருமா. குரு வந்து சுககுருவா வரதுனால கண்டிப்பா இவங்களோட கம்ஃபர்ட் லெவல் அப்படின்றது அதிகமாகும் ஏதோ ஒரு விதத்துல. ஓகே மேம், எந்த மாதிரி கோவிலுக்கு மேம் இவங்க போலாம்? பொதுவாவே இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வழிபாடு பண்ண வேண்டியது யாரு அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணிக்கலாம். மேஷத்துல பிறந்துட்டாங்க இல்லைங்களா? அப்படி பாத்தீங்கன்னா நட்சத்திராதிபன் சுக்கிரனை வழிபாடு பண்ணணும். ஆனா மேஷத்துல பிறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல எப்பயுமே முருகன் காலை புடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட பிளானட்டரி பொசிஷன்ஸ் ஏத்த மாதிரி பாத்துக்கலாம். ஆனா இந்த காலகட்டம் முருகனை வழிபாடு பண்றது வெற்றியை குறிக்கும். கண்டிப்பா மேம். இவ்வளவு நேரம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேஸ் பண்ணி சொன்னோம் இல்லைங்கம்மா. என்ன நம்ம சொன்னாலும் இது வந்து கோச்சார பலன் தான், புரியுதுங்களா? கோச்சார பலன் 100% ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுமா அப்படின்னா ஒர்க் பண்ணாதுமா. 50% தான் கோச்சார பலன்.
மீதி 50% நம்மளோட சுய ஜாதகம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மேடம் நீங்கள்லாம் வந்து ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படிம்பாங்க. அதாவது ரிஷபம் கோச்சார பிரகாரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, எல்லா பிளானட்ஸும் சூப்பரா இருக்குமா. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்தியம வயசு ரிஷபமா இருந்தா கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு தசையில இருப்பாங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 8 மற்றும் 11 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். உன்னை கெடுக்காம உன்னை முன்னேற்றவே மாட்டான். கண்டிப்பா நீ கெடுவ, ஏதோ ஒரு விதத்துல நீ அஃபெக்ட் ஆவ, நீ சஃபர் ஆவ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இப்ப ரிஷபத்தை பேஸ் பண்ணி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் மேல ரிஷபம் சூப்பரா இருக்கு, ஆனா உங்க சுய ஜாதகத்துல சனி தசையில இருப்பாங்க. சனி சுய ஜாதகத்துல எங்க இருக்கான் அப்படின்னா 7ல இருப்பான். 7ல இருப்பான்னா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு பெரிய சண்டை வந்து 2 பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். என்ன எல்லாம் ரிஷபம் சூப்பரா இருக்குன்னு ஒரு ஜோதிடர் இல்லாம சொல்றீங்க, நானும் என் கணவரும் பிரிஞ்சே போயிட்டோமே, நானும் என் கணவருக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடைவெளி வந்துருச்சு, பெரிய சொல்றதே நடக்கலையே, இந்த ஜோதிடர்கள் எல்லாம் வாய்க்கு வந்ததுலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை என்னன்னா, ரிஷபம் அப்படின்னா எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ரிஷபராசியில. இப்ப எல்லா ரிஷபத்துக்கும் இது நடக்குமா? சுய ஜாதகமும் ஒண்ணு. சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான், தசநாதன் நல்ல பாவத்துல இருக்கானா. பொதுவாகவே ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு, தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. அப்ப தசநாதன் அங்க ப்ரையாரிட்டி. தசை என்ன தசை நடக்குது, என்ன அந்தர் தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. தசநாதன் சூப்பரா இருந்தா 100% நம்ம சொல்றது நடக்கும். தசநாதன் மட்டமா இருக்கான் அப்படின்னா நம்ம, அதாவது மட்டமா இருக்கான்ற சென்ஸ் நல்ல பொசிஷன்ல இல்ல, அதுக்கும் மேல அவருக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இல்ல, நட்சத்திர சாரம் வாங்குறவரும் நல்லா இல்ல, அதுக்கும் மேல பாபரோட பார்வையெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மள வச்சு செய்வான். இந்த நம்ம சொன்னக்கூடிய பலன் வந்து 50% தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக அழகா பதில் சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.